ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழை பொறுத்த வரையும் யூனிட் 7ல் திருக்குறள் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ திருக்குறள் பேஸ் பண்ணி எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திருக்குறள் டாப்பிக்லேருந்து இல்லாத கொஸ்டின் பேப்பரே நம்ம பார்க்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அந்தளவுக்கு முக்கியமான டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளோட விளக்கம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ திருக்குறளோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். அதே மாதிரி திருவள்ளுவரோட காலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிமு 31ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறைமலை அடிகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்து பிறந்ததை வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இதுவே திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றது திருவள்ளுவர் பிறப்பை வச்சு கொண்டு வரப்பட்டது தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றது. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில ஆண்டின்படி நம்ம 2025 இருக்கோம். ஓகேங்களா, இதுவே திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா இப்போ நம்ம 2025 இருக்கோம்னா அதோட 31 ஆண்டு வந்து சேர்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம திருவள்ளுவர் ஆண்டின்படி 2056 இருக்கோம். ஓகேங்களா, அதாவது நடப்பு ஆண்டோட 31 ஆண்டு சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இவருடைய ஊர் பேர் பெற்றோர் பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுமையான தகவல் வந்து கிடைக்கல. ஓகேங்களா, ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவர். அதே மாதிரி திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாவகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குறள் வெண்பா பாவகையை சார்ந்தது. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டு வந்து என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ திருவள்ளுவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி திருக்குறள் எந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னும் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் அப்படின்றதுக்கு உண்டான பெயர் காரணம் வந்து பார்க்க போகிறோம். திருக்குறள் அப்படின்றது குறுகிய அடிகளை கொண்டதால் இதை வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்கிறோம். அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்ற இலக்கண குறிப்புக்கு பொருத்தமான நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தான். ஓகேங்களா, ஸோ அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சொல் அந்த பொருளை குறிக்காமல் அந்த சொல்லோட தொடர்புடைய வேறு சொல்லை குறிக்கக்கூடிய வகையில் அந்த சொல் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்றது. ஸோ திருக்குறளில் இருக்கக்கூடிய எல்லா வரிகளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்லை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறு ஒரு சொல்லை குறிக்கக்கூடியது தான் திருக்குறளில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறாங்க அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்ற இலக்கண குறிப்புக்கு பொருத்தமான நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தான். ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் திருக்குறளோட பகுப்பு முறையை பற்றி பார்க்க போகிறோம். திருக்குறளை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா முப்பால் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. முப்பால்னு என்னது? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஓகேங்களா, ஸோ திருக்குறளில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 133 அதிகாரங்கள் வந்து இருக்குது. மொத்தமாக இருக்கக்கூடிய பாடல்கள் 1330 பாடல்கள் வந்து இருக்குது. ஸோ மொத்தமாக 9 இயல்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் உள்ளடங்கியது தான் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். ஸோ இந்த 133 அதிகாரங்கள் வந்து இருக்குல்ல, ஸோ இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் வந்து இருக்குது, எத்தனை இயல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரங்கள் வந்து இருக்குது, 4 இயல்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த 4 இயல்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். ஸோ அந்த பாயிரவியலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 அதிகாரங்கள் வந்து இருக்குது. இல்லறவியலில் 20 அதிகாரங்கள் வந்து இருக்குது. துறவரவியலில் வந்து 13 அதிகாரங்கள் வந்து இருக்குது. ஊழியலில் 1 அதிகாரம் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அறத்துப்பாலில். ஸோ அடுத்ததாக பொருட்பாலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 70 அதிகாரம், 3 இயல்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா, அந்த 3 இயல்கள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரசியல், அங்கவியல், குடியியல். ஸோ அரசியலில் 25 அதிகாரங்கள் வந்து இருக்குது. அங்கவியலில் 32 அதிகாரங்கள் வந்து இருக்குது. குடியியலில் 13 அதிகாரங்கள் வந்து இருக்குது. ஸோ அடுத்ததான் இன்பத்துப்பால். இன்பத்துப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 25 அதிகாரங்கள் வந்து இருக்குது. 2 இயல்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா, அந்த 2 இயல்கள் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா களவியல், கற்பியல். ஸோ களவியலில் வந்து பார்த்திங்கன்னா 7 அதிகாரங்கள் வந்து இருக்குது. கற்பியலில் 18 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாம் உள்ளடங்கியது தான் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திருக்குறளில் மொத்தமாக எத்தனை அதிகாரங்கள் வந்து இருக்குது, மொத்தமாக இருக்கக்கூடிய பாடல்கள், மொத்தமாக இருக்கக்கூடிய இயல்கள் வந்து என்ன, அதுக்கப்புறம் அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது, எத்தனை இயல்கள் வந்து இருக்குது, அதே மாதிரி பொருட்பாலில் வந்து எத்தனை அதிகாரம் இருக்குது, எத்தனை இயல்கள் இருக்குது, இன்பத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் வந்து இருக்குது, எத்தனை இயல்கள் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி அறத்துப்பாலில்
பாயிரவியலில் எத்தனை அதிகாரம் வந்து இருக்குது அப்படின்னும் கேட்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளோட சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளின் முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு. திருக்குறளின் விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார். ஸோ நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நூல். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் திருக்குறளோட பெருமையை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. அதுக்கப்புறம் திருக்குறளின் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம் அப்படின்ற நூல் தான். ஸோ இந்த நீதிநெறி விளக்கத்தோட ஆசிரியர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். ஸோ அதுக்கப்புறம் திருக்குறளின் ஒழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருவருட்பயன் அப்படின்ற நூல் தான். ஸோ இந்த நூலோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா உமாபதி சிவம் அப்படின்றவர். அடுத்ததாக திருக்குறளின் நடையியல் நூல் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி அப்படின்றவர். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேத் தி ஃபாலோவிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளோட வேறு பெயர்கள் வந்து என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தவறானவற்றை தேர்வு செய்க, அதுக்கப்புறம் பொருந்தாதது எது, ஸோ அதிலெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ திருக்குறளின் வேறு பெயர்கள்: திருவள்ளுவம், தமிழ்மறை, பொதுமறை, உலக பொதுமறை, முப்பால், பொய்யாமொழி, தெய்வநூல், வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், திருவள்ளுவ பயன், தமிழ் மாத்தின் இனிய உயர்நிலை, அற இலக்கியம், அறிவியல் இலக்கியம், குறிக்கோள் இலக்கியம், நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு, பொருளுரை, முதுமொழி. ஸோ சீத்தலை சாத்தனார் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை பொருளுரை அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி நச்சினார்க்கினியார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நூலில் திருக்குறளை திருவள்ளுவ பயன் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. ஸோ அடுத்ததாக திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ திருவள்ளுவரை நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுப்பாங்கி, சென்னாப்போதார், பெருநாவலர், பொய்யில் புலவன், பொய்யாமொழி புலவர், வான்புகழ் வள்ளுவர். ஸோ இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதவற்றை தேர்வு செய்க, தவறானவற்றை தேர்வு செய்க, ஸோ அதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருவள்ளுவரை பொய்யில் புலவன் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனார் வந்து அவருடைய நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. தெய்வ புலவர் அப்படின்னு சொல்லிட்டு இளம்பூரனார் வந்து அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு. தேவர் அப்படின்னு சொல்லிட்டு நச்சினார்க்கினியார் அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கூட எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ அடுத்ததாக திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 பேர் வந்து இருக்காங்க. ஸோ யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணக்குடவர், பரிமேலழகர், பரிபெருமாள், திருமலையர், மல்லர், தருமர், காளிங்கர், தாமத்தர், பரிதி, நச்சர். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள். ஸோ இந்த 10 பேரில் சிறந்த முறையில் உரை எழுதியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரிமேல் அழகர் இருக்கார்ல, அவருடைய உரையை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி முதல்ல திருக்குறளுக்கு உரை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா மணக்குடவர் அப்படின்றவர் தான். திருக்குறளை அச்சிட்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர் அப்படின்றவர் தான். எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1812. ஓகேங்களா. ஸோ திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் காலத்தால் முந்தியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தருமர். அதே மாதிரி திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் காலத்தால் பிந்தையவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிமேல் அழகர். அதே மாதிரி திருக்குறளுக்கு சமகாலத்தில் இன்னும் நிறையா புலவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உரை எழுதியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் மூவா நாமக்கல் கவிஞர், புலவர் குழந்தை, ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பரிமேல் அழகர் இருக்கார்ல, அவருடைய திருக்குறள் உரையை முதல்ல வெளியிட்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர் அப்படின்றவர் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் திருக்குறளோட பொதுவான குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ உலக மொழிகளில் பல அறநூல்கள் வந்து இருக்குது. ஸோ அதில் முதன்மையான நூல் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருக்குறள் தான். ஸோ திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. உலக மொழிகளில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருக்குறள் தான். கிட்டத்தட்ட 107 மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 133 அதிகாரங்கள் வந்து இருக்குது. ஸோ அதில் முதல் அதிகாரத்தில் முதல் குறள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற கரத்தில் தான் தொடங்கும். அதே மாதிரி 133வது அதிகாரத்தில் கடைசி குறள் எதில் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ந அப்படின்ற கரத்தில் தான் முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா போன்ற பல நூல்களில் திருக்குறளோட பெருமையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ திருக்குறளை முதல்ல பதிப்பித்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலையத்துவான் அப்படின்றவரோட மகனான ஞானப்பிரகாசம் அப்படின்றவர் தான் முதல்ல பதிப்பிச்சிருக்காரு. ஸோ பதிப்பிச்சு எங்கே வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா. எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1812. ஸோ திருக்குறளில் முதல்ல பதிப்பிச்சு வெளியிட்டவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞானப்பிரகாசம். ஸோ எங்கே வெளியிட்டிருக்காரு? தஞ்சாவூரில். ஸோ எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1812. ஓகேங்களா. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம ஆண்டுதோறும் எந்த நாளில் திருவள்ளுவர் தினம் அப்படின்றத கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தை 2ஆம் நாள். தமிழுக்கு கதி அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் பார்த்தீங்கன்னா கேனா கம்பர் ராமாயணத்தை சொல்கிறாங்க, தீனா திருக்குறளை சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தமிழுக்கு கதி அப்படின்றது எதை குறிப்பிடுது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ திருக்குறளில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12,000 சொற்கள் இருக்குது. ஓகேங்களா. 133 அதிகாரங்கள் இருக்குல்ல. ஸோ அதில் திருக்குறளில் கிட்டத்தட்ட 12,000 சொற்கள் இருக்குது. ஸோ அதில் வட சொற்கள் அப்படின்றது 50க்கும் குறைவாக தான் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி திருக்குறளில் தமிழ் எழுத்து 247ல் 37 எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறலை. ஓகேங்களா. 37 எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலை. 247 எழுத்தில் தமிழ் எழுத்து 247 எழுத்தில் 37 எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலை. ஓகேங்களா. அதே மாதிரி திருக்குறளில் 10 அதிகார பெயர்களில் உடைமை அப்படின்ற சொல் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிற 2 மலர்கள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனிச்சம் மலர், அதுக்கப்புறம் குவளை அப்படின்ற மலர். திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிற ஒரே பழம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிற ஒரே விதை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குன்றிமணி. திருக்குறளில் 2 முறை வரக்கூடிய ஒரே அதிகாரம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம் தான். திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிற 2 மரங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பனை, மூங்கில். இந்த 2 மரம் மட்டும்தான். ஓகேங்களா. திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணக்குடவர் அப்படின்றவர். திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்ற எழுத்து தான். அதே மாதிரி திருக்குறளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட எழுத்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ அப்படின்ற எழுத்து. கிட்டத்தட்ட 1705 தடவை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9. அதே மாதிரி திருக்குறளில் ஒரே முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட 2 எழுத்துக்கள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லி, ஞ. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக திருக்குறளுக்கும் 7 அப்படின்ற எண்ணுக்கும் நிறையா தொடர்பு இருக்குது. ஸோ அது என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா கணிதமும் மொழியும் மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா 2 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறள் 392ல் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஸோ 392வது திருக்குறள் இதுதான். ஓகேங்களா. என்னென்ன ஏனைய எழுதென்ன இவ்விரண்டும் கண்ணென்ன வாழும் உயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணிதமும் மொழியும் மனிதனுக்கு 2 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளில் சொல்லியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு திருக்குறளில் எண்களை பயன்படுத்தியிருப்பாங்க. முக்கியமாக 7 அப்படின்ற எண்ணை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதற்கு உதாரணமாக திருவள்ளுவர் அப்படின்ற சொல்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 எழுத்துக்கள் இருக்கும். தி, ரு, வ, இல், லு, வ, இர். ஸோ மொத்தம் 7 எழுத்துக்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு குறள்லையும் இருக்கக்கூடிய சீர்கள் சீர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா. ஒவ்வொரு குறள்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சீர்களோட எண்ணிக்கை 7 இருக்கும். அதுக்கப்புறம் திருக்குறளில் மொத்தம் 1330 குறள்கள் இருக்குது. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா 7ஆல் அடிக்க முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா 7ஆல் அடிக்க முடியும். ஸோ திருக்குறளில் 7 அப்படின்ற சொல் இருக்குது பார்த்தீங்களா, அதை 8 குறட்பாக்களில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. திருக்குறளில் கோடி அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா 7 இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா என்ன தெரியுதுன்னா திருக்குறளில் எண்கள் பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக 7 அப்படின்ற எண்ணுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக திருக்குறளை யார் எந்த மொழியில் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறளை லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்தவர் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். ஜெர்மன் மொழிக்கு
மொழிபெயர்த்தவர் வந்து பார்த்திங்கன்னா கிரால் அப்படின்றவர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1886. ஃப்ரெஞ்சு மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் அப்படின்றவர். வடமொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பாதீட்சிதர் அப்படின்றவர். இந்தியில் மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிடி ஜெயின் அப்படின்றவங்க. தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைத்தியநாத பிள்ளை அப்படின்றவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா KM பாலசுப்ரமணியம் அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேத் தி ஃபாலோவிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலை பற்றி பார்க்க போகிறோம். திருக்குறளோட சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூல் தான். ஸோ இந்த நூலில் 55 பாடல்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த 55 பாடல்களில் 53 புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளோட பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ அடுத்த திருக்குறள் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருக்குறள் சம்மந்தமாக நிறையா அறிஞர்கள் வந்து அவங்களுடைய நூல்களில் திருக்குறளை பற்றி பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் இருக்கக்கூடிய முக்கியமான அணிகள், ஒரு சில குறள்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அணிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரீவியஸ் இயரில் இப்படிலாம் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறளை பொறுத்தவரையும் 2 வீடியோ தான். இந்த 2 வீடியோ முழுமையாக பார்த்துட்டிங்க அப்படின்னா திருக்குறள் வந்து ஓவராலாக கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதில் பார்ட் 1 வந்து பார்த்தாச்சு. ஸோ பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஸோ துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.